2026 தேர்தலில் லாஸ்பேட்டை தொகுதி யாருக்கென்ற எதிர்பார்ப்பு இப்போது எழுந்துள்ளது. தேர்தல் வரவுள்ள நிலையில் இந்த தொகுதி வாக்காளர்களை பொறுத்தவரை எதை வைத்து முடிவு செய்வார்கள் என்ற கேள்விக்கு பணமா நட்பா என்ற பதிலும் எழுந்திருக்கு. கடந்த 2 முறையாக லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக வைத்தியநாதன் இருந்து வருகிறார். இவர் எளிமையாக பழகக்கூடியவர். அனைவரிடமும் நட்பாக பேசி தனக்கென்று ஒரு ஓட்டு வங்கியை உருவாக்கி வைத்திருக்கிறார். ஆனால் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அவருக்கு போட்டியாக சப்தகிரி குழுமத்தின் சிவக்கொழுந்து களம் இறக்கப்படுகிறார். இவர் முழுக்க முழுக்க மக்கள் செல்வாக்கு இல்லை என்றாலும் பணத்தை வைத்து இந்த தொகுதியை கைப்பற்றி விட வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் அவர் முழுமையாக களமிறங்கியிருக்கிறார். கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் சபாநாயகராக இருந்த சிவக்கொழுந்து தற்போது என்ஆர் காங்கிரஸில் ஐக்கியமாகி அலுவலகத்தை திறந்து மக்களுக்கு ஆசை காட்டி பரிசு பொருட்களையும் புடவை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளையும் வழங்கி வாக்காளர்களை கவர்ந்து வருகிறார். ஆனாலும் அவருக்கு போட்டியாக தற்போது சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதனும் முழு வீச்சில் களமிறங்கி மக்கள் பணிகளை செய்ய தொடங்கியிருக்கிறார். அவர் ஏற்கனவே மக்கள் பணிகளை செய்து கொண்டிருக்கும் நிலையில தற்பொழுது அந்த பணியை முழுவீச்சில் செய்ய களமிறங்கியும் இருக்கிறார். இந்த தொகுதியை பொறுத்த அளவிற்கு ஏற்கனவே என்ஆர் காங்கிரஸ் கட்சியில நந்தா ஜெயஸ்ரீதரன் பல்வேறு மக்கள் நலப்பணிகளை செய்து வரும் நிலையில சிவக்கொழுந்துவின் வருகை மிக பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு. தேர்தல் வர 6 மாதங்கள் உள்ள நிலையில பணத்தை வைத்து வெற்றி பெற்று விடலாம் என்ற சிவக்கொழுந்துவின் எண்ணம் ஈடேறுமா அல்லது நட்புடன் பழகி மக்களிடம் வாக்குகளை வாங்கி வெற்றி பெற்று விடலாம் என்ற வைத்தியநாதனின் எண்ணம் ஈடேறுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.